அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம். குரோதி வருடத்தின் 7வது மாதம் காலபுருஷனுக்கு கலத்திர மாதம். சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு வெப்பம் குறைவான மாதம். மழை பொழியும், ஜிலு ஜிலுன்னு காற்று அடிக்கும், இதமான காலநிலையை கொடுக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஐப்பசி மாதம் 1 முதல் 29ஆம் தேதி வரை துலாம் ராசியில் மாத கிரகமான சூரியன் சஞ்சாரம் செய்வார். ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள் கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, ரிஷபராசியில் குரு. மாத தொடக்கத்தில் அசுவினி நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஐப்பசி மாத பொது பலன்கள் காணலாம். ஐப்பசி மாதம் மழை காரணமாக சிறு குறு வியாபாரிகளுக்கு தீபாவளி வியாபாரம் பாதிப்படையும். அதனால் சிறு குறு வியாபாரிகள் முன் ஏற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள். ஐப்பசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும். ஐப்பசி மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, காலம் கடந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வரன் செட் ஆகும். ஏராளமான திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐப்பசி மாதம் என்றாலே தீபாவளி பண்டிகை, சூர சம்காரம், இன்னும் எண்ணற்ற சிறப்பு நாட்களை தாங்கி வருகிறது ஐப்பசி மாதம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய சஞ்சார நிலை சற்று சாதகமில்லாமல் இருக்கிறது. மாத கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படும். சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். உஷ்ண கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இதுவரை குலதெய்வங்களுக்கு போகாதவர்கள் குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. கோச்சாரத்திலே 5ஆம் வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது அரசாங்க வழியில் தொல்லைகள் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அரசு காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அதே மாதிரி தந்தையிடம் சற்று எதிர்வாதங்கள் ஏற்படும். தந்தையிடம் பேசும்போது பணிவு வேண்டும். குழந்தைகள் வழியில் பணச்செலவு ஏற்படும். அதன் மூலம் உங்களுடைய கையிருப்பு காசு குறையும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். 5ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஷேர் மார்க்கெட்டு, இன்டர்நெட்டு, சூதாடுவது, அதிர்ஷ்டங்களை நம்புவது, மற்றவர்களை நம்பி பணத்தை கொடுப்பது இந்த ஐப்பசி மாதம் மிதுன ராசி என்பதற்கு சாதகமில்லாத அமைப்பாக இருக்கிறது. மிதுன ராசிநாதன் புதன் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வரை சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். புத அதியோகம். ஒரு சிலருக்கு அரசு வழியில் ஆதாயம் உண்டு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, திருமண செலவு, வேலை தொழில் சார்ந்த செலவுகள் மிதுன ராசி என்பதற்கு இந்த ஐப்பசி மாதம் ஏற்படுத்துகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன் ஐப்பசி மாதம் 6ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரை 6ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சேமிப்புகள் குறையும். வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள், மின் சாதன பொருட்கள், செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி மின் சாதன பொருட்கள்
பழுதாகும். அதை வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மாற்றிட்டு புதுசாக வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி வரை மிதுன ராசி என்பதற்கு சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலையம் சற்று சாதகமில்லாமல் இருக்கிறது. ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி நேர் 7ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி தனுசு ராசியில் அமர்வார். சம சப்தம பார்வையால் மிதுன ராசியை பரி செய்வார். 7ஆம் வீட்டிற்கு கோச்சாரத்திலே சுக்கிர பகவான் வரும்போது வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் செலவுகள் கூடும். வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். இதுவரை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்துச்சுன்னா, சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்து அந்நியோன்யமாக ஒற்றுமையாக வாழலாம். எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் எதிர்பாலினவர்களிடம் அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது செல்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் தடைபட்டு கொண்டே இருக்கும். ஒரே மனக்குழப்பமாக இருக்கும். ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழம்பக்கூடிய நிலையாக இருக்கும். மற்றவர்கள் மேல் எரிஞ்சு விளாட்ற மாதிரி, கோவப்படுற மாதிரி இருக்கும். ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்வார். ஒரு நேச கிரகம் இன்னொரு நேச கிரகத்தை பரி செய்கிறது. செவ்வாய் பார்வையில் சூரியன். இது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பதற்கு 6, 11ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் வந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து சற்று கூடுதலாக பணச்செலவுகள் ஏற்படும். சாதனை பட்டியல் வந்து உங்கள் பெயர் இடம்பெறும் அப்படின்னு இந்த பதிவினுடைய தலைப்பு போட்டிருக்கிறேன். மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு சாதனை பட்டியலை பார்த்தோம்னா ஒரு காலத்தில் நல்லா சம்பாத்தியக்காரர்களாக இருப்பார்கள். 2 தொழில், 2 வருமானம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2 வீடு கட்டுவாங்க அல்லது 2 வீட்டுக்கு குடி பெயர்வார்கள். 2 திருமணம் செய்யக்கூடிய அமைப்புலாம் உண்டு. உண்மையாக பேசுவாங்க. ஒரு நேரத்தில் உண்மை அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படிம்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு 20 வருஷம் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. 25 வருஷமாக கோர்ட்டு கேஸு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கும்போது நீங்கள் வந்து யாருக்கிட்டையாச்சும் வாயை கொடுத்து வார்த்தையை விட்டு வம்பு தும்பில் மாட்டிக்கிட்டிங்கன்னா, அல்லது நிலபுல சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பி பங்காளியிடமோ, பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரிடமோ வார்த்தையை விட்டு சொத்துக்கள் வழியில் பிரச்சனை வந்துச்சுனாலும் 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு கோர்ட்டில் கேஸு போட்டு நடந்துகிட்டு இருக்க வேண்டியதான். இந்த கால நேரத்தில் கடன் வாங்கினீங்கன்னா வட்டி மேல் வட்டி, வட்டி மேல் வட்டின்னு வட்டி மட்டுமே கட்டிக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். மிதுன ராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் கொஞ்சம் கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு சமாளிங்க. கடன் வாங்கினீங்கன்னா மறுபடி கடன் மேல் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டு வரும். கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது அவர் வந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி என்பர்கள் கூட பேசுவீங்க. நண்பராக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கூட பேசுவீங்க. பழைய விஷயங்களை குத்தி காட்டுவீங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருமையாக சொல்வது. வார்த்தையால் வந்து சங்கடங்கள் வரும். உங்கள் பேச்சு வார்த்தையால் குடும்பத்தில் சங்கடங்கள் வரும். வெளியில் வந்து 1000 பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து விடலாம். குடும்பத்தில் அண்ணன் தம்பியிடமோ, கணவர் மனைவிக்குள்ளோ, பெற்றோருக்குள்ளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கங்காட்டியும் போதுமான ஆயிரும். மிதுன ராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாதீர்கள். கம்முன்னு இருப்பது மிதுன ராசி என்பதற்கு நல்லது. மிதுன ராசிக்கு 9ஆவது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் தந்தையாரிடம் அல்லது தந்தை வழி உறவுகளிடம் இந்த எதிர்வாதம், வீம்பு பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து மிதுன ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட கடனை கட்டக்கூடிய அமைப்பும் மிதுன ராசி அன்பளுக்கு உண்டு. மிதுன ராசிக்கு 10ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 10ஆம் வீட்டிலே ராகு வரும்போது
செய்கின்ற தொழில் நீங்கள் வந்து சிறப்பாக நேர் வழியில் செல்லும் பொழுது செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் வரும். தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம். 1 போட்டால் 2, 2 போட்டால் 4 அப்படின்னு பேராசைப்பட்டிங்கன்னா செய்கின்ற தொழிலில் நட்டம் ஏற்பட்டு விட்டுட்டு வர மாதிரி ஏற்படுத்திவிடும். நேர் வழியில் செல்லுங்க. ராகு 10ஆம் வீட்டில் வந்திருக்கும் போது நல்ல வருமானம் ஈட்டலாம். மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே குரு. அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்வது உங்களுக்கு தன பிராப்தம் உண்டு. பண நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கலாம். வீடு கட்டுறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, நிலபுல சொத்து பேரில் நீங்கள் வந்து முதலீடு செய்வது, இப்படிலாம் ஏற்படுத்திக்கலாம். குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது வாழ்க்கை துணை வழி இருந்து வந்த விரயச் செலவுகள் குறையும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மிதுன ராசி என்பளுக்கு குறையும். குரு வக்கர காலம் மிதுன ராசி என்பளுக்கு அரசியலில் செல்வாக்கு உண்டு. கூட்டாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், கூட்டாளிகளுடன் சேர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டு முயற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி என்பளுக்கு ஐப்பசி மாதம் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்களுடைய நிலை சரியில்லாமல் இருக்கிறது. அதனால் வந்து உங்களுடைய பெயர் வந்து சாதனை பட்டியலில் வந்துவிடும். சாதனை பட்டியலில் உங்கள் பெயர் வராமல் பார்த்துங்க. இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்பு பல வருடங்களுக்கு கஷ்டங்களில் கொண்டு போய் தள்ளுற மாதிரியான அமைப்பு உள்ளது. கொஞ்சம் சுதாரித்து நிதானமாக செயல்பட வேண்டும். மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். அது வந்து சுக கேடு தான். வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான். 4ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது விஷ சந்துக்களால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஒரு சிலருக்கு வரலாம். படிப்பில் வந்து மிகுந்த கவனம் செலுத்தி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.